நமக்கு தீப ஒளியில் ஞான வாழ்வு தரும் கலை என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக சென்னையிலிருந்து பேராசிரியர் பொதுச் செயலாளராக இருக்கின்றார்கள். சென்னை வேதாந்தி மகிழ்ச்சி கல்வியின் செயலாளராகவும் உள்ளார்கள். டிநகர் போத்தீஸ் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை செயலாளராகவும் உள்ளார்கள். 1993 நமது அரசந்தை நேரடியாக பயிற்சி பெற்ற பெருமைக்குரியவர்கள். 1995 ஆசிரியர் பட்டம், 2000 முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார்கள். சென்னை ஆதம்பாக்கம் அரங்காவலர். ஐயாவின் வாழ்க்கை கல்வியும் மனவளக்கலை பேராசிரியர்கள். பல நாடுகளுக்கு சென்று பயிற்சிகளை நடத்தி வருகின்றார்கள். கொண்டாட்டியுள்ளார்கள். இத்தகைய பெருமை மிக்க ஐயா அவர்களை தங்களின் சார்பில் வணங்கியும் வாழ்த்தியும் ஈர்க்கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வாழ்க வளமுடன் என்று அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். பேசுறது கேக்குதா நல்லா? வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தைதாய் இருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த இருயிர் வினைகள் அறமோ மற்ற அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி மகிழ்ந்து அறிவு சார்ந்த ஆன்மீக நாட்டமுடைய சகோதர சகோதரிகளே, மனவளக்கலை அன்பர்களே, அன்பிற்குரிய மனவளக்கலை ஆசிரியர் பெருமக்களே, உலக சமுதாய சேவா சங்கம் ஜூம் ஆன்லைன் ப்ரோக்ராம் மூலமாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய WCCனுடைய ஐடி இயக்குநரகத்தினுடைய இயக்குனர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தீபாவளி சிறப்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருள் தந்தை அவர்கள் ஆன்மீக உலகிலே ஒரு பெரிய திரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மிக எளிமையான தவம் விளக்கங்களையும் தத்துவ விளக்கங்களையும் அளித்து கடைகோடியில் இருக்கக்கூடிய பாமர மக்களும் பிறவியின் நோக்கத்தை அடைந்து வாழ்வதற்கு மிகப்பெரிய அளவில் மகரிஷி அவர்கள் ஒரு எழுச்சியை மனித குலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் அதற்கெல்லாம் அந்த எழுச்சிக்கு, அந்த உற்சாகத்திற்கு, அந்த ஊக்கத்துக்கு உலகமெங்கும் இந்த வேதாத்திரியம் பரவுவதற்கு உறுதுணையாக இருப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் இருந்தும் கண்டுகளிப்பதற்காக, இது உலகமெங்கும் இருந்தும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு தெளிவு பெறுவதற்காக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தலைப்பு தீப ஒளியில் ஞான வாழ்வு தரும் கலை என்ற ஒரு தலைப்பிலே நாம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கிய சிந்தனையின் பாதையிலே உங்களோடு அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கருத்து அனைத்து மக்களுக்கும் பொதுவானது. தீபாவளி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்து சமயத்தாருக்கு மட்டுமல்ல, இது அனைத்து சமயத்திற்கும், ஏன் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டிய ஒரு கலை. அப்ப தீபம் என்பது மனிதனுடைய பண்பாட்டிலும் ஆன்மீகத்திலும் ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் கொண்டது. தீபாவளி தத்துவம் பொதுவாக நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். இருளை வென்று ஒளியை கொண்டு வருவது, அதாவது அறியாமையை வென்று அறிவை உயர்த்துவது, அல்லது தீமைகளை போக்கி நன்மைகளை பெருக்குவது, அல்லது அதர்மத்தை போக்கி தர்மத்தை நிலைநாட்டுவது என்ற கருத்தை மையமாக வைத்துக் கொண்டு கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. நரகாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்ததும், ராவணனை ராமர் வீழ்த்தி அயோத்திக்கு திரும்பியதும் என்ற ஒரு கருத்தையும் இந்த பண்டிகைகளை குறிப்பிடுவார்கள் இந்து சமயத்தில். இந்த சடங்குகளுடைய பின்னணி எண்ணெய் குளியல், விளக்கு ஏற்றுதல், தானம் செய்தல், உடல் தூய்மை, உள்ள தூய்மைக்காக ஒரு குளியல், அது எண்ணெய் ஸ்நானம் செய்வது, அப்புறம்
அறியாமை இருளை நீக்கி அறிவொளி பெருக்குவது என்பதற்கான ஒரு விளக்கு ஏற்றுவது, எல்லாம் தீபத்தை ஏற்றுவது என்று காலம் காலமாக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்புறம் உணவு தானம் செய்வது, உடை தானம் செய்வது, நம்மிடம் இருக்கக்கூடிய வளங்களை பிறருக்கு பங்கிட்டுக் கொள்வது. உண்மையில் இந்த பண்டிகையானது வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு என்று சொல்லலாம். அதாவது ஒரு மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான், வாழ்ந்து பல்வேறு கடமைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு இது போன்ற பண்டிகைகள் வரும் பொழுது அவன் நின்று தன்னை பற்றி சிந்திக்கிறான். தன்னை பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு, தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. மேலும் நமக்கு இந்த உலகத்துல என்னென்ன நன்மைகளை பெற்றோமோ அதை திருப்பி செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நன்றி உணர்வு மற்றும் தான தர்மங்கள் இவைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு செய்து அந்த பலனை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. மேலும் நம்மளுடைய முன்னோர்கள், தாய் தந்தை முதல் நம்மளுடைய முன்னோர்களுடைய அவர்களுடைய ஆசிகளை பெறுவதற்காகவும் இந்த பண்டிகை இவ்வாறு கொண்டாடப்படுகிறது. அப்ப இதுல இந்த ஆன்மீக தத்துவத்தை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் இந்த கருத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் உண்மையில் ஒரு தீபம் எரிய வேண்டுமானால் அங்கே பிராணவாயு நிரம்பி இருக்க வேண்டும். ஒரு தீபம் எரியணும்னா, ஒரு விளக்கு எரியணும், அந்த இடத்துல ஒரு பிராண சக்தி, உயிர் சக்தி என்று சொல்லக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தி நிரம்பி இருக்க வேண்டும். தீபம் நன்கு எரியும். அதுபோல ஒருவர் ஞானம் பெற வேண்டுமானால் அவருக்கு நல்ல அறிவு வாய்க்க வேண்டும். ஒரு நல்ல அறிவு இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தை நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராக வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு நல்ல அறிவு கிடைக்க வேண்டும். நல்ல அறிவை உடையவருடைய தொடர்பு கிடைக்க வேண்டும். நல்ல சூழ்நிலைகள் அமைய வேண்டும். நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். ஆக ஒரு தீபத்தை ஏற்றினால் இருள் நீங்கி வெளிச்சம் வரும். அதுபோல ஒரு மனிதனுக்கு ஞானம் பிறந்தால் அறியாமை நீங்கி ஆனந்தம் வரும். இப்ப தீபம் என்பது ஒரு பொருள் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. அது ஒரு வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு சின்னமாகவே இருக்கிறது. இப்ப தீபம் என்பது வெளிச்சம், அது அறிவினுடைய ஒளி என்ற கருத்திலே ஆன்மீகத்தில் அது பார்க்கப்படுகிறது. இந்த தீபம் எப்படி தன்னை உருக்கி தன்னை செலவழித்து பிறருக்கு வெளிச்சம் தருவது போல உண்மையான ஒரு ஞானம் பெற்றவர் ஒரு தவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தவல் வாழ்வை அடைந்தவர் பிறருக்கும் நன்மை தரும் வாழ்க்கையை அவர் அளிக்கின்றார். அப்ப ஒரு தீபத்தை எடுத்துக்குவோம். அந்த தீபம் எரியணும்னா எண்ணெய் நன்றாக இருக்கணும், நல்ல எண்ணெய் அதுல இருக்கணும். அது எண்ணெய் வளமாக இருக்க வேண்டும். அப்புறம் அந்த திரி நன்றாக இருக்க வேண்டும். இப்ப எண்ணெய் சரியாக இருந்தால் தீபம் நீண்ட நேரம் எரியும். அதுபோல ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது அவனுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆசைகள் சீர்படுத்தி கொண்டு வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கை அமைதியாக இருக்கிறது. பல்வேறு வகையில அந்த ஆசைகள் சீர்கெடும் பொழுது அவனுடைய வாழ்க்கை அமைதி குலைகிறது. அதே போல அந்த விளக்கு எரிய வேண்டும் என்றால் ஒரு திரி எப்படி நன்றாக இருக்க வேண்டும். இந்த திரி ஒழுங்கா இருந்தா தீபம் நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மல்லிகை மொட்டு போல அந்த தீபம் நன்கு எரியும். அந்த திரி நன்றாக நம்ம கூட பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டோம்னா அடிக்கடி போய் திரியை சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த திரி நன்றாக இருக்க வேண்டும். இல்லைன்னா அது புகை மட்டும்தான் வரும், அது தீபம் எரியாது. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் ஒரு மனதை உடையவனாக இருக்கிறான். அந்த மனதிலே சிந்தனைகள் நிரம்பி இருக்கின்றன. அந்த சிந்தனைகள் தூய்மையான சிந்தனைகளாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இன்பம் கூடிக்கொண்டே இருக்கும். அந்த சிந்தனையை தவறும் பொழுது அவனுடைய மனதிலே பயம், குழப்பங்கள், கவலைகள், பல்வேறு அழுத்தங்கள் இவைகள் எல்லாம் உண்டாகிறது. இப்ப தீபம் எரிகிறது. அந்த தீப்பொறி சில சன்னமாக எரியும், சிலது நல்ல பிரகாசமாக எரியும். இப்ப தீப ஒளியானது ஒரு ஜுவாலையோடு நல்ல பிரகாசமா எரியும் போது அந்த விரிந்து எல்லா இடத்திலும் பரவி வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அறிவு தெளிவு பெற்று முழுமை அடையும் பொழுது, ஒரு மனிதன் அறிவிலே தெளிவு பெற்று முழுமை அடையும் பொழுது
அவருடைய அறிவு பூரணமாகி வாழ்க்கையில அனைத்து நலன்களும் உண்டாகிறது. இவ்வாறு ஒரு தீபம் நம் உள்ளார்ந்த வாழ்க்கையினுடைய உருவகமாகவும் இருக்கிறது. அப்ப ஒரு தவம் செய்யும் ஒருவர், ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒருவர், ஒரு ஞானம் பெற்ற ஒரு ஞானி தன்னை கட்டுப்படுத்தி பிறர் நலத்திற்காகவும் சேவை செய்வதே கடமையாக எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று ஒரு நிலையிலே மனிதன் ஒரு கட்டத்திலே உயர்கிறார். தனக்கும் தானும் ஞானம் பெற்று பிறருக்கும் ஞானத்தை வழங்கக்கூடிய தன்னுடைய வெளிச்சத்தால் தன்னை சுற்றிலும் ஒளி தருவது போல ஒரு விளக்கு, ஒரு மனிதன் ஞானம் பெற்றால் தானும் உயர்ந்து பிறரையும் உயர்த்துவார். இப்ப கொஞ்சம் நம்ம இந்த பக்தியில சில சடங்குகள் மூலமாக வணங்கி கொண்டு வருகிறோமே, உண்மையில் உணர்ந்துதான் அந்த பக்தி செலுத்தப்படுகிறதா? தீபாவளி கொண்டாடுறவங்க எல்லாம் தத்துவங்களையும் உணர்ந்து கொண்டுதான் அதை செய்கிறார்களா என்றால், பெரும்பாலோர் சொல்வதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது பக்தி என்பது ஒரு நிலை இருக்கிறது, ஞானம் என்று ஒரு நிலை. இது இரண்டும் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் உண்மையான ஆன்மீக ஒரு போதனையாக இருக்கிறது. பக்தி என்பது நம்மளுடைய உணர்வின் அர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. பக்தினா ஒரு மேலான ஒரு அன்பை கடவுளின் மீது செலுத்துவது, ஒரு பெரிய நம்பிக்கை இறைவன் மீது காட்டுவது, ஒரு தூய்மையான நம்பிக்கை, தூய்மையான அன்பு, ஒரு முழுமையான சரணாகதி. இதுதான பக்தியினுடைய அம்சம். எந்த மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு கடவுள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் பக்தர்களாக இருக்கும் வரை அந்த தூய அன்பை செலுத்தி, தூய நம்பிக்கையை செலுத்தி, ஒரு முழுமையான சரணாகதியை செலுத்தி கொண்டிருப்பார்கள். இது அறிவு சார்ந்ததாக இருக்கிறதா என்றால் புத்தி சார்ந்ததாக இல்லை, இது இதயம் சார்ந்ததாக இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. அதுல ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. அது அறிவுக்கு பொருத்தமாக இல்லை என்றாலும் கூட அந்த கடவுளை பார்க்காம கூட கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு பெரும் நம்பிக்கை, அது இதயபூர்வமான ஒரு இதயம் சார்ந்ததாக, உள்ளம் சார்ந்ததாக இருக்கிறது. அப்படி பக்தியினுடைய வடிவங்களை பார்க்கும்போது இறைவனை வணங்குவது, இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது, பஜனை செய்வது, எல்லோரும் இணைந்து கீர்த்தனைகள் பாடுவது, திருவிழாக்கள் கொண்டாடுவது, கலந்து கொள்வது, மேலும் இந்த போன்ற பக்தி நிலைகளை பார்த்தீங்கன்னா நிறைய சேவைகள் செய்வது, இதெல்லாம் ஒரு பக்தியினுடைய ஒரு வடிவங்களாக நம்ம பார்க்கணும். இவை அனைத்தும் பக்தியின் மூலமாக மனிதன் ஒரு உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற வெளிப்பாடுதான். தன்னை இறைவனிடம் அர்ப்பணித்து ஆணவம் என்ற ஒரு அகந்தை என்று ஒன்று சொல்லை குறைத்து எளிமையையும் ஒரு தூய்மையான மனதினுடைய தன்மையையும் மனிதன் வளர்த்துக் கொள்கிறான் பக்தியில. இது நம்பிக்கை வழி என்று சொல்லப்படுகிறது. எல்லோரும் அந்த நிலையை அடைகிறார்களா என்றால் அதில் வித்தியாசம் இருக்கிறது. காலத்துக்கேற்ப பக்தியில மாற்றங்கள் ஏதாவது செய்து கொள்கிறார்களா என்றால் கிடையாது. அதே சடங்கு சம்பிரதாயங்கள் அப்போ எந்தெந்த காலத்தோ என்னென்ன சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யப்பட்டதோ அதை அப்படியே செய்து கொண்டே வருவது. இது காலத்துக்கேற்ப எந்த மாற்றமும் செய்து கொள்வது இல்லை. இறைவன் வணங்குவதற்கு ஆலயங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனா இறைவன் அங்குதான் வசிக்கிறான் என்ற ஒரு கருத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்கு வெளியில இறைவன் இருப்பது இல்லை என்ற ஒரு கருத்தும் பக்தர்களுடைய மனதிலே பதிந்து விடுகிறது. இந்த கருத்தை தான் கொஞ்சம் உயர்த்தி கொள்ள வேண்டி இருக்கிறது. அதாவது ஆலயங்கள் இறைவனை வணங்குவதற்குரிய ஒரு தூய்மையான இடமே இறைவன் வசிக்கக்கூடிய இடம் அல்ல. ஏன் அப்படி சொல்றோம்னா, இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று பக்தி கதைகள் சொல்லுகின்றன என்ற கருத்தை இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு படகுல ஒரு கரையில் ஆற்றின் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு செல்ல வேண்டும். அந்த படகுல ஒருவன் ஏறி அந்த கரைக்கு செல்கிறான். அப்போ மறுகரைக்கு போவதற்கு அந்த படகு உதவுற. அதுபோல இந்த பக்தி என்பது படகு போல் ஒரு மனிதன் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு உதவுகிறது. அதாவது ஒரு குழந்தை வயதிலே இந்த உருவ வழிபாட்டு முறைகள், சடங்கு சம்பிரதாயங்கள், கீர்த்தனைகள், பாடல்கள், வணங்குவது இதெல்லாம் ஒரு உயர்ந்த முறையாக குழந்தைகள் வயதிலே இது கொடுக்கப்படுகிறது. வளர்ந்த பெரியவர்கள் அந்த பக்தியினுடைய உள்ளார்ந்த ஞானத்தை புரிந்து கொண்டு பக்தி செலுத்த வேண்டும். அதற்கான முறைகளை கடைபிடிக்க வேண்டும்.
பயபக்தியில என்ன ஆகுதுன்னா மூட நம்பிக்கைகளே அதிகமாக கூடிக்கொண்டே இருக்கின்றன. பலவற்றை இன்றைக்கு கூட பெரியவர்கள் கூட அதை கையாண்டு தனது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கால விரயத்தை செய்வது, இதெல்லாம் அந்த பிறவி நோக்கத்துக்கு எவ்வளவு காலம் வாழப்போறோம், வாழுகின்ற காலத்துக்குள் அந்த இறையொருளை நாம் பெறுவதற்கான முயற்சிகள் ஒரு குறுகிய காலத்தில் அடைய வேண்டும். அப்ப காரணம் அறியாமல் காரியம் செய்து கொண்டிருப்பவன் பக்தன், காரணம் என்னவென காரியம் காண முயற்சிப்பவன் யோகி என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. காரண விளைவுகளை அறிந்து ஒரு சிக்கல் வந்த பிறகு அதை துன்பத்தை போக்கிக் கொள்வது, பரிகாரம் செய்வது என்ற ஒரு நிலையை மாற்றி சிக்கல்களே வராத வாழ்க்கை அமைத்துக் கொள்வது, அதற்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஞானம் என்பது ஒரு உண்மையை உணரக்கூடிய ஒரு முழு விழிப்புணர்வு என்று சொல்லலாம். ஞானம் உண்மையை அறிவது. இப்ப நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், எதற்காக பிறந்தேன், இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு ஆழமான பதிலை மனதிலே கண்டுகொள்ள வேண்டும். இது தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது அறிவினால் பெறக்கூடிய ஒரு நன்மை. அப்ப சிந்தனை அந்த ஞானத்துக்கு மிக மிக அவசியமாகிறது. சுயமாய் சிந்தித்தே தெளிவு பெற வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சுய சிந்தனை அவசியம் தேவையாக இருக்கிறது. சொல்லால் மட்டும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை மாற்றி சுயமாக சிந்தித்து அந்த புத்தியின் உதவியோடு, அந்த அறிவின் உதவியோடு ஒரு அடுத்த கட்டத்துக்கு பயணம் செய்ய வேண்டும். ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயை என்று, அதாவது எதுவுமே நிலையில்லாம இருக்குது, இந்த உடம்பு அழிய போகுது, இந்த வாழ்க்கையில நம்ம இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறோம், எல்லாமே அழியக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த மாயையை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சக்தி இதை மாற்றிக்கொண்டே இருக்கிறது, அழித்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப அழியாதது ஒன்றாக இருக்கக்கூடிய ஆன்மா எப்படிப்பட்டது, ஏதோ ஒரு செயலுக்கு ஒரு விளைவு வந்து கொண்டே காரண காரிய தத்துவங்களை புரிந்து கொள்வது. மனிதனுக்கு கொஞ்சம் அறிந்து கொண்டாலே ஒரு அகந்தை வந்து விடுகிறது. அந்த அகந்தை கடந்த நிலை எப்படி அடைவது? அப்ப ஒரு ஞானியினுடைய மனதை பார்த்த உலகிலே எத்தனை ஞானிகள் தோன்றினார்கள், யோகிகள், முனிவர்கள். இந்த நேரத்திலே இந்த மாதிரி பண்டிகை தினத்துல இதையெல்லாம் உருவாக்கி தந்த அந்த பெரியவர்களை நாம் வணங்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனை யோகிகள், ஞானிகள் இறையருளை வணங்கி இறையருளை உணர்ந்தவர்கள், அவர்கள் சம நிலையில அவர்களுடைய மனம் சமமான ஒரு நிலையை அடைந்த நிலையை இருந்தார்கள். அதாவது வெற்றி, தோல்வி, புகழ், பழி, இதிலெல்லாம் அந்த மனம் பாதிக்கப்படாத ஒரு நிலை. அந்த ஆன்ம தத்துவத்தை உணர்ந்து எல்லா உயிர்களிலும் தன்னையே காணக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள். பக்தியும் ஞானமும் என்று பார்க்கும்போது இது என்ன எதிர்மறையானதா, ஒன்றோடு ஒன்று மோதுவதா என்றால் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய தவறான புரிதலாகும். இது வேறு, அது வேறு, அது வேறு, இது வேறு என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தி இல்லாமல் ஞானம், பக்தி இல்லாத ஒரு ஞானம் ஒரு இருமாப்பைத்தான் வளர்க்கும். ஞானம் இல்லாத பக்தியோ அடிமைத்தனத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். எவ்வளவு பாருங்க, எப்படி ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தைகளை இறைவன் நமக்கு புரிந்து கொள்வதற்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறான், நல்ல அறிவை கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் தேவை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. அதுல எது உயர்ந்தது என்பதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பக்தியும் ஞானமும் ஒருவருக்கு இரண்டு கண்கள் போல, இரண்டும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். உள்ளதை உணர்வதே ஞானமாகும். உள்ளதை உணர்வதுதான் ஞானம். இறைவன் உள்ளபடி உண்மை விளக்கத்தை பெறுவதே ஞானம். இறைவனை பற்றி உண்மையான தெளிவு ஞான யோகத்தில் தான் கிடைக்கிறது. பக்தி யோகத்தில் உண்மையான தெளிவு கிடைக்கிறதா என்றால் மிக மிக குறைவு. இறைவன் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், இறைவன் அனைத்துமாக இருக்கிறான் என்கிற ஒரு பிரம்மஞான தெளிவு, ஒரு பிரம்ம ஞானம், பிரம்மம் என்ற இறைவனை பற்றிய ஞானம் மனிதர்களுக்கு அவசியம் தேவையாக இருக்கிறது. இதுதான வேதங்களுடைய சாரமாகவும் இருக்கிறது. தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயனாம்சம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் என்ற வேதங்களுடைய சாரம், 4 வேதங்களுடைய சாரம். ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அதுவே நீயாக இருக்கிறாய். உனது உள்ளத்திற்குள்ளும் இறைவன் இருக்கிறான். எங்கும் எல்லா தோற்றங்களும் இறைவனுடைய சொரூபமாக இருக்கிறது. உனது அறிவாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பதும் அந்த பிரம்மமே. இந்த
உண்மை விளக்கத்தை ஒரு மனிதன் பெறும் பொழுது அதற்கான முறையான பயிற்சிகளை, சிந்தனைகளை அவன் வளர்த்துக் கொள்ளும் பொழுது அவன் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறான். இதைத்தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குறுகிய வட்டத்தை விட்டு பழைய தேவையற்ற பழக்கங்களை மாற்றிக்கொண்டு புதிய வழியில் காலத்திற்கு ஏற்ப எவ்விதத்திலும் துன்பம் தராத, தனக்கும் துன்பம் ஏற்படுத்திக் கொள்ளாத, பிறருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி தராத, அனைவருக்கும் நன்மையை தரக்கூடிய வழியில் வாழும் வாழ்க்கை இந்த உலகத்தில் அமைத்து விட்டோம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் ஞானம் பெற்றவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை உருவாக்குவதுதான் ஒரு ஞானியினுடைய ஒரு தொண்டாக இருக்கிறது. அவ்வாறு வந்தவர்தான் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி. மகரிஷி அவர்கள் பக்தி மற்றும் ஞானத்தை ஒருங்கிணைத்து நிறைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். பக்தி என்பது ஒரு தூய பாதையாக இருக்கிறது. ஞானம் என்பது அந்த பாதையினுடைய விளக்கத்தை கொடுக்கிறது. ஒரு பாதை இருக்கிறது, இருந்தா மட்டும் போதும். அது எப்படி போகணும், அந்த போற வழியில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கும், என்னென்ன நன்மைகளை நாம் அடைந்து கொண்டே போக வேண்டும், என்னென்ன புண்ணியங்களை சேர்த்து கொள்ள வேண்டும், இந்த பாதையினுடைய நோக்கம் என்ன, பாதையை காட்டுவது பக்தியாக இருக்கலாம். ஆனால் பாதையில் எப்படி நடப்பது என்பதற்கு ஞானம் தேவையாக இருக்கிறது. இந்த ஞானம் என்பது, இந்த பக்தி ஞானம், இது இரண்டுமே ஒரே இறைவனை அடைவதற்கான வழிகள் தான். எத்தனையோ கடவுள்கள், பக்தியில பார்த்தீங்கன்னா எத்தனையோ கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மதத்தை சார்ந்த இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஒரு காட்டுக்குள்ள போனோம்னா ஒரு இந்து புலி, ஒரு கிறிஸ்துவ சிங்கம், ஒரு சமண நரி என்று வித்தியாசமாக எதுவும் இல்லை. எல்லாம் ஒரே மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஊருக்குள் வாழ்கின்ற மனிதர்களிடம்தான் இத்தனை பேதங்கள். இதெல்லாம் பழைய சமுதாயத்தில் ஏற்படுத்தி விட்டது, நாம உருவாக்கல. காலம் காலமாக பழைய சமுதாய இதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதுல நம்ம பிறந்து இன்னும் கொஞ்ச நாள்ல போக போறோம். பிறந்தோடனே ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் விதிக்கப்படுகிறது. மனதையும் உணர்வையும் அறிவையும் ஒருங்கிணைத்து வாழும் முறையை வேதாத்திரி மகிழ்ச்சி அழகாக ஒரு யோகமாக வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இறைவன் என்பது அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அது எங்கும் உள்ளது, எல்லாம் வல்லது, எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அதை அறிவதற்கு பக்தியும் ஞானம் இரண்டும் தேவைதான். குழந்தை வயதில் பக்தி தேவை, வளர்ந்தவர்களுக்கு ஞானம் தேவை. பக்தி இல்லாமல் ஞானம் வேறற்றது. இல்லாத ஒரு ஞானம் வேறு இல்லாதது போன்றது. ஞானம் இல்லாமல் ஒரு பக்தி பாதை தெரியாமல் வழிகட்டது போன்றது. எனவே இரண்டையும் வளர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்னொரு விளக்கத்தை அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி கொடுப்பாங்க. ஒரு பக்தி என்பது ஒரு காய் போன்ற நிலை என்றால் ஞானம் என்பது ஒரு கனி போன்ற நிலை. ஆகவே இந்த ஞான யோகம் என்பது பக்தர்களுக்கெல்லாம் இணைய வேண்டும். எங்கோ ஒரு தேக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தது அந்த சடங்கு சம்பிரதாயங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கருத்துக்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளை வணங்கும் பொழுது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. அப்ப ஞான யோகம் என்பது அந்த கருத்துக்களை எல்லாம் நிறைய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் கிடைக்கிறது. உண்மை விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு ஒரு குருவினுடைய துணை தேவை. ஞானம் பெற்றவருடைய துணையின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் ஞானத்திலே உயர முடியும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தான். ஒரு குருவினுடைய துணை கிடைக்கும். குருவினுடைய துணையோடு மனிதன் பல்வேறு தெளிவுகளை பெறுகிறான். எப்பொருளை, எச்சைகளை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். யாருடைய மனம் எதை நினைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே நினைத்துக் கொண்டிருந்தாலும் அதன் தன்மையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்பெருமை இயல்பூக்க நேதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்பார் அருள் தந்தை. அது என்ன பிறவி பயன்? அதை எப்படி அறிந்து கொள்வது? இந்த அறிவை கொண்டு நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோமே. கற்றதனால் ஆய பயனன் கொள் வாழ் அறிவன் நற்றார் தொழார் என்று வள்ளுவர் சொல்றாரு. அறிவினால் ஆகுவது உண்டோ? என்ன அறிவினால் நீ எல்லாத்தையும் என்னென்ன பயன் என்று பார்த்தோம் என்றால் இந்த உலகத்துல என்னென்னமோ அடைஞ்ச இந்த அறிவினுடைய பயன்
உண்மையான பயனை அடைந்ததா? ஆகச் சிறந்த அறிவினுடைய உண்மையான பயனை அறிவிப்பவர், உணர்த்துபவர் குரு. ஒரு குருவானவர் ஒரு தீபம் போல. அவரது அறிவினுடைய ஞானத்தால் பல லட்சக்கணக்கான தீபத்தை அவரால் ஏற்ற முடியும். அவ்வாறு ஏற்றி ஞானத்தை அளிக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறார். தனது தவ வாழ்வையும் தனது அருளையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருப்பவர் தான் குரு. இப்ப இந்த இடத்துல ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நாம் உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு மனிதன் என்பவன் யார் என்றால் இறைவனுடைய பிம்பமாக, இறைவனுடைய படைப்புல வந்தவன் தானே. அப்ப ஒவ்வொரு இறைவனுடைய படைப்புல ஒவ்வொரு மனித உடலுக்குள்ளாக ஒரு பெரிய சக்தி இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்தி, அந்த அறிவு ஏதேதோ பல பல காரணங்களினால், வாழ்க்கை முறையினால் இந்த உலகத்தில் அதில் பல களங்கங்கள் சேர்ந்து விடுகின்றன. அது இருளாக மண்டி பல தவறுகளை செய்து விடுகிறது. அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை என்று 3 களங்கங்களை ஞானிகள் சொல்வாங்க. அத்தகைய ஒரு மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அறிவை அவனுடைய நெற்றியில், அவனுடைய உச்சியில் ஏற்றி வைத்தால், அது இடம் மாற்றி வைத்தால், அது பிரகாசமாக எரிந்து நன்மைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறது என்பதை கண்டார்கள். அதுதான் ஞான யோகத்துல யோக பயிற்சிகள் எல்லாம் கொடுத்தாங்க. இதுவே குண்டலினி யோக முறையின் ஒரு தத்துவமாக இருக்கிறது. அதாவது மூலாதாரத்தில் புலன் மயக்கத்தில், அறிவு மயக்கத்தில், உலக பற்று மயக்கத்தில், தன்னை அறியாத மயக்கத்தில் உள்ள ஆன்மாவை நெற்றியில் புருவ மையத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் ஒரு கலையை உருவாக்கினார்கள். இந்த யோக கலையில, தியானம் பயிற்சிகளில 3வது கண்ணை திறக்க வேண்டும் என்று சொன்னாங்க. குத்தி விளக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குத்து விளக்கு தத்துவம் நமக்கு தெரிஞ்சது. குத்து விளக்கு 5 முகங்களை உடைய குத்து விளக்கை ஏற்றுவது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனா குத்து விளக்குங்க, குத்து விளக்குங்க, ஒரே பரபரப்பா இருப்பாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா. சில பேர் சின்ன குத்து விளக்கு எடுத்துட்டு வந்தா அது என்ன சின்னதா எடுத்துட்டு வந்து பெருசா வேணும்பாங்க. பெருசா கொண்டு வந்துட்டோம்னா இதுல எப்படி ஏத்துறதுமாங்க. அதுக்குண்டான திரி வேணும், அதுக்குண்டான என்ன வேணும். அது குத்து விளக்கு ஏத்துறதுல பாத்தீங்கன்னா அது ஒழுங்கா அந்த குத்து விளக்கு ஏற்றக்கூடிய சடங்கு சரியாக செய்துட்டா பாதி ஃபங்க்ஷனை முடிச்ச மாதிரி எல்லாம் திருப்தி அடைவாங்க. அந்த குத்துவிளக்கு ஏன் ஏத்துறோம்? 5 முகங்களை ஏன் ஏத்துறோம்? அதுல இருக்கக்கூடிய தத்துவம் என்ன? 5 முகங்களும் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதிலிருந்து வரக்கூடிய அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, வாசனை என்ற பஞ்சதன் மாத்திரைகள். அதையெல்லாம் உணரக்கூடிய தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது என்ற பஞ்ச புலன்கள். இவ்வாறு இந்த தத்துவங்கள் இருக்கின்றன. அப்ப அந்த குத்து விளக்கு ஆசான் அவர்கள் ஒரு தியானம் கற்றுக்கொள்ள ஞான யுகத்தில் முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு, ஒரு சீடனுக்கு, ஒரு குருவானவர் அவனுடைய ஆற்றலை அவன் அந்த தொட்டு புருவ மத்தியில ஏற்றி வைப்பார். நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது, அறிவுக்கண் திறக்கப்படுகிறது, ஞானக்கண் திறக்கப்படுகிறது. இதை பற்றி ஒரு சித்தர் சொல்றார், அழுகணி சித்தர் என்று சொல்றார். முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையின் மேல் இருத்தி அத்தை அடக்கினிலே ஆறுமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ. அதாவது அந்த பயிற்சிக்கு பிறகு அந்த சிற்று ஜீவ ஆத்மா, சின்ன ஒரு உயிராக இந்த உடம்புக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஜீவ ஆத்மா தனது கர்ம வினைகளை எல்லாம் கழித்துக் கொள்கிறது. அதனுடைய ஊழ் வினைகளை எல்லாம் கழிகின்றன. இது அந்த மனிதன் தொடர்ந்து அந்த தவ சாதனையில் ஈடுபட்டு பயிற்சி முயற்சிக்கேற்ப அந்த உயர்வு கிடைத்துக் கொண்டே வரும். அவனுடைய அறிவினுடைய தெளிவுக்கேற்ப அந்த உயர்வு வந்து கொண்டே இருக்கும். அவனுடைய சிந்தனையுடைய தாக்கத்துக்கு ஏற்ப அந்த உயர்வு வரும். விதியின் செயலுக்கேற்ப, மதியின் தூண்டுதலுக்கேற்ப யோகத்தில் ஒருவன் முன்னேறி கொண்டே இருக்கிறான். தேடுதலின் விளைவுக்கேற்பவும், நாட்டத்தின் தன்மைக்கேற்பவும், ஒழுக்கத்தின் நடத்தைக்கேற்பவும் உயர்வு வந்து கொண்டே இருக்கும். முத்து முகப்படியும் முச்சந்தி வீதியிலே என்றால் ஒரு சிப்பிக்குள்ள முத்து இருக்குது என்பதை உணர்ந்த மனிதன் அதை அடையக்கூடிய வழிமுறைகளை ஆராய்ந்து அதை அடைந்து தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள, முத்தை எடுத்து தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது போல நம் உடலில் இறை உணர்வு முச்சந்தி வீதியிலே இருக்கிறது. இரு புருவம் மற்றும் நெற்றி மையம், அதான் முச்சந்தி வீதி.
இறை உணர்வு பெறுவதற்கான முகப்பு வாசல் அடியில் இருக்கிறது, அதன் அடியில் இருக்கிறது. 10 வாசல், 10 ஓட்டைகள் உடம்பு கழுத்துக்கு மேல, நம்ம உடம்புல 10 ஓட்டைகள் இருப்பதால் 10 வாசல் இருக்கிறது. இந்த கழுத்துக்கு மேல 2 வாசல், கழுத்துக்கு மேல 7 வாசல், கழுத்துக்கு கீழே 2 வாசல். கண்ணு 2, காது 2 ஓட்டை, கண்ணு 2 ஓட்டை, மூக்கு 2 ஓட்டை, வாய் 1, இதெல்லாம் மேல 7, கழுத்துக்கு மேல. ஜனனவாய், மலவாய் என்று, மூத்திரதுவாரம், மலதுவாரம் என்று 2 ஓட்டை. 10வது வாசல். இந்த 9, இதுல 10வது என்னன்னு பார்த்தா அதுதான் இந்த புருவ மையம். 10வது வாசல் பெரும்பாலும் மூடியே இருக்கிறது. பெரும்பாலும் அது ஆன்மீகத்துல தான் திறக்கப்படுகிறது. அந்த வாசலை திறக்க வேண்டும். அதுதான் இறைநிலை உணர்வுக்கான, அறிவதற்கான நுழைவாயில். விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே இருக்குதா, நிறைய விஞ்ஞானி கருவிகளை பயன்படுத்துறோமா, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே தெரியுது, ஒரு யூசர் ஐடி, ஒரு பாஸ்வேர்டு. ஒரு நுழையணும்னா ஒரு ஐடி வேணும். பேங்க்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாள அட்டை. ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த குறியீட்டை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் இது என்று சொல்வார்கள். கடவுட்சொல், பாஸ்வேர்டு, கடவுட்சொல். அதுபோல எந்த ஒரு நுணுக்கமான ரகசியமான ஒன்றிற்கும் ஒரு திறவுகோல் இருக்கிறது. அப்ப ஆன்மாவை உணர்வதற்கான, இறைவனை உணர்வதற்கான ஒரு நுழைவாயிலை கண்டுபிடிச்சாங்க யோகத்துல. அதுதான் இந்த புருவ மையம் என்று சொல்லப்பட்டது. அதுதான் பக்தியில பாத்தீங்கன்னா, காரணம் அறியாமலே காரியம் செய்பவன் பக்தன். விபூதி, குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சுக்குவோம். ஆனா ஏன் வச்சுக்கிறோம்னு கேட்டா சொல்ல தெரியாது. இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு பழகிட்டு வந்துட்டோம். ஏன் வச்சுக்கிறோம், எதுக்கு வச்சுக்கிறோம் தெரியாது. ஆனால் இதற்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. பஞ்சனை, பஞ்சனையின் மேல் இருத்தின பஞ்சு ஒரு அணை. அணை, பஞ்சு அணை. அணை என்றால் தடுத்து வைத்தல். பஞ்சை போன்ற மெல்லிய சவ்வு படலம் மூடி இருக்கிறது இந்த புருவ மையத்துக்கு உள்ளார போனோம்னா. அது விஞ்ஞானத்துல என்ன சொல்லுவாங்க, அது பிட்யூட்ரி கிளாண்ட் என்று ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி அங்கே இருக்கிறது. அதை ஆன்மீகத்துல அதை, அந்த உணர்வை, அந்த வாசலை திறந்து அந்த உணர்வை கொடுக்குறாங்க. அத்தை அடக்கி, ஐம்புலனை அடக்கி, குத்து விளக்கேற்றி, மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கும் குண்டலினி சக்தியை தட்டி எழுப்பி மேலே ஏற்றுதல் என்று பொருள். கோலமிட்டு பாறையனோ, மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கும் குண்டலினி சக்தி தட்டி எழுப்பி மேலே எழச் செய்து ஆதாரங்களை எல்லாம் கடந்து கோலமிட்டு பாறையணும். 10வது வாசலை அடைதல். இதனால் என்ன நன்மை கிடைக்கும்? அருட்தந்தை சொல்றாங்க, இவ்வாறு ஒரு மனிதன் தன்னுடைய மனதை மேலே ஏற்றி தன் உணர்வையே கவனிக்க கவனிக்க அறிவதனே கருவி நிலை இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் செய்கிறான். அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெரும் வழிச்செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போகும். அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியா மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. பிறவி தொடரே அரும். பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் என்ற குரலுக்கு ஏற்ப ஒவ்வொரு மாற்றமும், எல்லா தெளிவும் இந்த அறிவுல, அதாவது வினைப்பதிவு தான் ஒரு தேகமாக வந்திருக்கிறோம் என்பது ஒரு சூத்திரமாக இருக்கு. வினைப்பதிவே ஒரு தேகமாக வந்திருக்கிறது. இந்த வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே உடல் எடுத்து வந்திருக்கிறோம். அதை அருட்தந்தை அழகா சொல்லுவாங்க, இந்த சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன். இறைவா உனை மறந்தேன், ஆனாலும் நீ உள் நிறைந்து என்னை மீட்ட வேண்டும், என்னை மீட்க வேண்டும், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த ஆன்மீகத்துல கடவுளை எவ்வளவோ ஞானிகள் குருமார்கள் வேண்டினார். உன்னை மறந்தேன், ஆனாலும் நீ என்னை மறவாம், எனக்கு உதவி செய்ய வேண்டும். யாரு தட்டுறாங்களோ, யாரு கேட்கிறாங்களோ, யாரு முயற்சி சொல்றாங்களோ, இறைவன் ஒரு ஆளை அனுப்புவான், ஒரு குருவை அனுப்புகிறார். குரு நாம் தேடி போக வேண்டியது, குரு நம்மை தேடி வருகிறார். நம்ம அதுக்கான தொடர்புகள் தான் சில பேர் நமக்கு உதவி செய்ய வருவாங்க. இப்ப மனித குலத்தில் அமைதி நிலைக்க தவ வாழ்வு அவசியம். மனிதனுக்கு அவசியம் தேவை.
இது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் தேவை. ஒவ்வொரு கலைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு படிப்பு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் தான் அதுல படிக்கிறாங்க. ஒரு டாக்டர் படிக்கிறாங்க. டாக்டர் இன்ஜினியரை பத்தி படிக்க மாட்டார். இன்ஜினியரை பத்தி பெருசா தெரிஞ்சுக்க மாட்டார் இன்ஜினியரிங்ல. ஒரு இன்ஜினியருக்கு டாக்டர்னுடைய தத்துவம் புரியாது. ஆங்காங்கு ஒவ்வொருத்தரும் பகுதி பகுதியாக எதையோ படித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் முழுமையாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அது தவம். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவன் செய்வார் ஆசை உட்பட்டு. அப்ப இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்ற மனதினுடைய நிலைகளில் துன்பங்களை அடைந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு சாரார். அதுவே பெரும்பாலும் அடைந்து கொண்டிருப்பவர்கள். இன்பத்தையும் கொஞ்சம் வாழ்க்கையில அடைந்து கொண்டிருப்பவர்கள் அதற்கு அடுத்த கட்டம். அமைதியை அடைந்து கொண்டிருப்பவர் அதுக்கு அடுத்த கட்டம். பேரின்பத்தை அடைந்து கொண்டிருப்பவர் அதற்கு அடுத்த கட்டம். இவ்வாறு இதில் இந்த மேலான நிலையாகிய அமைதியும் பேரின்பத்தையும் அடைய வேண்டுமானால் அவர்களுக்கு தவம் இன்றியமையாததாகிறது. அவர்கள் மட்டுமே அனைத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டு அந்த உயர்ந்ததை அடைய முடியும். தனது குறைகளை கண்டுபிடித்து போக்கிக் கொள்ள முடியும். பிறருக்கும் தொண்டு சேவையாற்றி மகிழ முடியும். நற்குணங்களோடு வாழ முடியும். அறிவின் முழுமை பெற்றே அடைய முடியும். தவம் செய்த ஞானிகள் அறிவினுடைய நுட்பத்தில் உயர்ந்து பல தத்துவங்களை இந்த உலகத்திற்கு வழங்கினார்கள். இயேசுவின் ஞானத்தில் பைபிள் பிறந்தது. வியாசரின் ஞானத்தில் பகவத்கீதை பிறந்தது. நபிகளின் ஞானத்தில் குரான் பிறந்தது. புத்தரின் ஞானத்தில் புத்தம் பிறந்தது. வள்ளலாரின் ஞானத்தில் சன்மார்க்கம் பிறந்தது. மகாவீரரின் ஞானத்தில் சமணம் பிறந்தது. திருமூலரின் ஞானத்தில் சைவம் பிறந்தது. ஆதிசங்கர ஞானத்தில் அத்வைதம் பிறந்தது. ராமானுஜர் ஞானத்தில் வைணவம் விசிஷ்டாத்வைதம் பிறந்தது. மத்வரின் ஞானத்தில் துவைதம் பிறந்தது. சித்தர்களின் ஞானத்தில் அஷ்டமா சித்திகள், காயகல்ப யோகங்கள், மருத்துவ முறைகள், வாழ்க்கை நெறிகள், பல கலைகள் பிறந்தன. வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஞானத்தில் மனவளக்கலை பிறந்தது. ஒரு எளிமையான ஒரு யோகக்கலை பிறந்தது. ஒரு எளிமையான தவம் செய்யக்கூடிய ஒரு கலை பிறந்தது. அருட்தந்தை அழகாக சொல்வார்கள், ஆதி எனும் பரம்பொருள். ஏன் இந்த ஞானம் பக்தர்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டக்கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி மகிழ்வோம் என்று கடவுள் வாழ்த்து வேதாத்திரி மகரிஷி வச்சிருக்கார். கடவுள் வாழ்த்து எப்படிப்பட்ட கடவுள் வாழ்த்து பாருங்க. எங்கே தொடங்கப்பட்டது இந்த மனித வாழ்க்கை, எங்கே முடிகின்றது, எவ்வாறு வந்திருக்கிறோம், அனைத்து தத்துவங்களும் இதுக்குள்ளார. ஒரு பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, அனைத்து தத்துவங்களும் இதுக்குள்ளார இருக்கு. நிறைய பேர் வேதாத்திரி மகரிஷியுடைய தத்துவங்களிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான பேர் ஆராய்ச்சி பட்டம் வாங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய திரட்சியை வேதாத்திரி மகரிஷி ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதை ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டாக ஒரு கல்வி முறையாக கொண்டு வருவதனால் எல்லோரும் கேள்வி கேட்டு எல்லாத்தையும் விளங்கி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அலை அலையாய் இயங்கும் மனத்து அடித்தளமே நிலை பொருள். மகரிஷி சொல்றது பாருங்க. ஒரு மனதினுடைய அடித்தளத்திலே இறைவன் இருக்கிறான். அலை அலையாய் இயங்கும் மனத்து அடித்தளமே நிலை பொருள். அது தெய்வம் கடல் போன்று அலை போன்றதே மனம். நிலை பொருளாம் இருப்பு சிவம் நித்தியம் என்றோதிடும் நெடுவிழி உன் அறிவாகும் உனது அலையே மனம். கலை உணர்வால் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே. கண்காணா ஒன்றாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு கண் காது மூக்கு முகம் குணம் உருவம் புகுத்தியே சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கி நாம் சிக்கியுள்ள வரை உண்மை விளங்காது உணர்வோம். இறைநிலையே அறிவாய் இருக்கும் பொழுது அவ்வறிவை சிலை வடிவத்தில் எல்லை கட்டி குறைபோக்க பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு பலன் கண்ட வரையில் போதும் என்று ஞானிகள் சொல்றாங்க. இதுல உருவ அளவிலே நம்ம எல்லை கட்டி இவ்வாறு பக்தியிலே பல கடவுளை உருவாக்கி கொண்டிருக்கும் வரை
விரிந்து பறந்து இந்த பிரபஞ்சமே உடலாக இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய ஞானம் எப்பொழுது நமக்கு பிறக்கும் என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆகவே நல்ல சிந்தித்து பார்த்தோம்னா ஒரு தத்துவத்தை சரியாக புரிந்து கொண்டால் அனைத்தும் விளங்கும் என்பார் வேதாத்திரி மகர்ஷி. எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது. பிரணவ சக்தியாக, காந்த சக்தியாக, காந்தம். அதைதான் கந்தனாக வழிபட்டு கொண்டிருப்பார்கள் பக்தியில. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றிருந்த போதிலும் மொழிவதற்கு உவமையின்றி முட்டி மோதி நின்றன. இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். ஆன்மீக வாழ்க்கையினுடைய நோக்கம், இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நோக்கத்துல வாழ்வுடைய நோக்கத்தை நன்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான அந்த அடுத்தடுத்து குருமார்கள் அந்த விளக்கிக் கொண்டே போவாங்க. முறையாக படிக்க வேண்டும், முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனவளக்கலையில அடிப்படை பயிற்சிகளிலே ஆரம்பத்திலே தவம் கொடுக்கப்பட்டு சிந்தனையில் கொடுக்கப்படுகிறது. தவம் எடுத்த உடனே கொடுத்தாலும் எல்லாருக்கும் வந்துடாது. முதல்ல உடம்பு யாருக்கு ஆரோக்கியமா இருக்குதோ அவர்களால் தவம் செய்ய முடியும். அதனால உடலை சரி பண்ணுவதற்கு எளிய யோக பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயிராற்றல் குறைவா இருந்தாலும் தவம் வராது. ஆகவே காயகல்ப பயிற்சி என்ற அற்புதமான ரகசிய பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டு உயிராற்றல் மேம்படுத்தப்படுகிறது, தவம் கொடுக்கப்படுகிறது. தவ நிலைகளிலே ஞான சிந்தனைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கை நோக்கத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். வந்தோடனே எல்லாம் இந்த தேடுதலுக்காக தான் நான் இயங்கிட்டு இருந்தேன் என்று சொல்வார். சிலர் செல்லம் தான் நோக்கம் என்று நினைக்கிறார்கள், சிலர் புகழ்தான் இலக்கு என்கிறார்கள். ஆன்மீக நோக்கத்தில் வாழ்வின் உண்மையான நோக்கம் தன்னை உணர்ந்து, சுயத்தை உணர்ந்து, அன்பு மற்றும் கருணை நிறைந்த வாழ்வை வாழ்ந்து இறுதியில் அந்த பரம்பொருளோடு, அந்த இறைவனோடு, அந்த பிரம்மத்தோடு ஒன்றாகுவது, ஒன்றாக கலந்து இருப்பது. அடிப்படை தேடல் பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேடல் சிறு வயதிலிருந்தே ஒரு தேடல் 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 என்று வந்து கொண்டே இருக்கிறது. சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுன்னு என்ன விளையாடலாம் என்ன விளையாடலாம் என்ன விளையாடலாம்னு அதை தேடிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இளமையில என்ன படிக்கலாம் என்ன படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம், என்ன பொருள் சம்பாதிக்கலாம், எந்த பிசினஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம், செல்வம் என்ன, வேலை, கல்வி, வேலை, செல்வம் என்று இளமை காலத்தை நாம் செலுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு நடுத்தர வயத்துல ஒரு குடும்பம், ஒரு பதவி என்பது போன்றதெல்லாம் அந்த தேடுதல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. முதிய வயதிலே மனிதன் எதை தேடுகிறான் என்றால் அமைதியையும் நிம்மதியும் தேடுகிறான். ஆன்மீக நோக்கில் பார்த்தோம்னா அனைத்தும் இந்த நிம்மதி அமைதிக்கு முன்பாக இருக்கக்கூடிய அனைத்தும் தற்காலிகமானவை. உண்மையான நோக்கம் அமைதியான வாழ்க்கை அமைத்துக் கொள்வதல், ஆன்மாவை உணர்தல், சத்தியத்தை உணர்தல். ஆன்மீக கண்ணோட்டம், அதாவது ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மனிதன் வெறும் உடல் அல்ல, இந்த உடம்புக்குள்ளாக இன்னொரு ஏதோ ஒரு சக்திகள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இதுக்குள்ளார இருக்குது. பல்வேறு நுணுக்கமான அறிவு உள்ளார இருக்குது, நுணுக்கமான அமைப்பு உள்ளார இருக்குது. மனம் என்ற அற்புதமான சக்தி இருக்கிறது, அறிவு என்ற அற்புதமான ஒரு சக்தி இருக்கிறது, ஆன்மா என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அப்போ உடல் தற்காலிகம், ஆனால் ஆன்மா நித்தியம். ஆகவே வாழ்வின் நோக்கம் இந்த உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்து, மனதை நன்கு தூய்மைப்படுத்தி, ஆன்மாவை ஒரு குருவின் மூலமாக நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வாழ்க்கையினுடைய 3 நிலைகள் பார்த்தீங்கன்னா, மனிதன் தன்னை மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கை சுயநல வாழ்வு தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா. தனது தேவைகள் மட்டுக்காகவும் வாழ்வது, கொஞ்சம் அப்படியே குடும்பம் அப்புறம் சமூகம் என்ற அளவில் ஒரு குடும்பம், சமூகம், தேசம் என்ற வகையில அடுத்ததுக்கு மனிதன் பயன்படும் வகையில் வாழ்கிறான். 3வது ஆன்மீக வாழ்வு, அது இயற்கையை ஒட்டிய வாழ்க்கை. கடவுளோடு, இயற்கையோடு மனதை இணைத்து வைத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆன்மீகத்துல ஒரு இறுதி இலக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் அறிவு நிறைவு பெறுகிறது, அறிவு முழுமை அடைகிறது. ஆன்மீகத்துல ஒரு ஆனந்தம் என்று சொல்லுவாங்க. அது எப்ப கிடைக்குது?
அதாவது இறை உணர்வு பெற பெற அந்த பேரானந்த உணர்வு அது எப்பொழுது கிடைக்கணும், அனைத்தையும் அறிந்து கொண்ட பொழுது அறிவிலை கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு. பரம்பொருளோடு ஐக்கியப்பட்ட நிலை. சிலர்கள் முக்தர்கள் என்று சொல்லுவாங்க. சில பேர் அப்படியே மேல போறாங்க, மேல போய் அந்த பக்கம் டக்குன்னு குதிச்சிடுறாங்க, இந்த பக்கம் வர்றதே இல்லை. மேலேயே அந்த பக்கம் குதிச்சிடுறது, அங்கே போய் ஏதோ ஒரு ஒன்றை உணர்கிறார்கள், அப்படியே அந்த பக்கம் குதிச்சிடுறது. சில பேர் மட்டுமே முக்தர்கள் என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து உதவுகிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதவுகிறார்கள். அவ்வாறு இந்த ஒரு ஒரு சின்ன இது பாருங்க, ஒரு அரசன் வந்து ரொம்ப அமைதியின்றி தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஐயோ எனக்கு அமைதி வேணும், எனக்கு எல்லாம் இருக்குது ஆனா என் மனசுல அமைதி இல்லை, அமைதி இல்லை என்று எல்லா ஜோதிடர்களையும் அறிவு சிறந்த அறிஞர்களையும் கூப்பிட்டு இதுக்கு என்ன வழி என்று கேட்கிறான். அப்போ ஒரு ஆன்மீக சான்றோர் பெரியவர் சொல்றாரு, மன்னரே, மகிழ்ச்சி உங்களுக்குள்ளதான் இருக்குது, வெளியில நீங்க தேடினீங்கன்னா கிடைக்காது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு. தவம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அப்ப முறையாக அந்த மன்னன் அந்த தவத்தை பயிற்சி செய்கிறான். கொஞ்ச நாள்ல உணர்கிறான். அப்பொழுதுதான் தெரிந்து கொள்கிறான், வெளியில் இருக்கக்கூடிய எல்லா புறப்பொருட்களும் நிலையற்றவை, உண்மையான அமைதி உள்ளத்தில் தான் இருக்கிறது. அன்பர்களே, இவ்வாறு இந்த யோகக்கலை ஆரம்பத்தில் மன்னர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதாவது ராஜயோகம் என்று பெயர் வச்சாங்க. ராஜாக்கள் மட்டுமே செய்த யோகம், ராஜயோகம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இவ்வாறு நம்ம புத்தருடைய வாழ்க்கையில் புத்தர் என்ன அப்படியே அந்த கருணை உணர்வு, அன்பு உணர்வு, எல்லா ஜீவன்களிடத்தும் அன்பும் கருணை எல்லாமே ஒரே சக்தியால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் போதித்தார். நடந்து போயிட்டு இருக்கிறாரு, ஒருத்தன் நாயை கல்லால் அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டுட்டே, இந்த நாய் இதுக்கும் உயிர் இருக்குது, இதுக்கு அறிவு இருக்குது என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இதுக்கும் பசி இருக்குது என்று முறையாக அந்த விளக்கம் கொடுக்கிறார். அப்ப அதை கேட்ட மாத்திரத்துல அந்த மனிதன் அன்றிலிருந்து அவன் ஒரு கருணையான மனிதனாக மாறி விடுகிறான். குருட்ட நேரடி உபதேசம் கேட்கும்போது டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவான். அப்படியே நல்ல குரு கிடைக்கணும், முதல்ல அறிவு சார்ந்த குரு கிடைக்கணும். இதன் மூலம் இந்த ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா அன்பும் கருணையையும் முறையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய யோகம் தான் ஞான யோகம் என்று சொல்லப்படுகிறது. காந்தி மகாத்மா என்று சாதாரண ஆத்மாவாக இருக்கக்கூடிய காந்தி மகாத்மாவாக உயர்ந்தார் என்றால் ஆரம்பத்துல என்ன இது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமாகவே இருக்கிறது இல்லையே, இது சமூகத்திற்காக இருக்க வேண்டும் என்று உணர்கிறார். ஒரு சிந்தனை அவருக்குள்ள வருது. அதுக்கப்புறம்தான் அவர் வாழ்நாள் முழுக்க அந்த சேவை, அகிம்சை, சத்தியம் அனைத்தையும் பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி சிறு வயதிலே நல்ல பக்தி ஏற்றுக்கொண்ட அந்த ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனையில் உயர்ந்து உயர்ந்து வருகிறது. நல்ல ஒரு கருத்துக்களை சிறு வயதிலிருந்தே கொடுத்து கொண்டே வர வேண்டும். உண்மையான வாழ்வினுடைய நோக்கம் நான் யார், தன்னை பற்றி அறிதல், அன்பு, கருணை, சேவை நிறைந்த வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுதல், பரம்பொருளோடு இணைந்து ஆனந்த வாழ்க்கை அடைவது. இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு நிறைவை நமக்கு கொடுக்கும். இதற்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை முறைகளில் சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் என்பதும் அவசியம் தேவையாக இருக்கிறது. அந்த சீர்திருத்தம் என்பது தேவையா இருக்கு. இப்ப தவ வாழ்வு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ காட்டுக்குள்ள போய் சிரமமா கஷ்டப்பட்டு யோக பயிற்சிகள் செய்வது இதெல்லாம் தவ வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. தவ வாழ்வு என்பது எளிமையான ஒரு பயிற்சி, ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பயிற்சி, தியான பயிற்சியில் ஈடுபடுவது, சேவை மனப்பானை வளர்த்துக் கொள்வது. மலைக்கோ காடுகளுக்கோ போய் தான் இதை அடையணும் என்பது இல்லை. மனவளக்கலை இல்லத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறது, நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த இன்றைய காலகட்டம். இப்படிப்பட்ட தருணத்தில் கூட ஒரு மனிதனை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்றால் அவங்க துரதிருஷ்டமானவர் என்றுதான் சொல்லணும். அப்படி சிந்தனை, சீர்திருத்தம், தியானம், சேவை, தீப ஒளி, தவ வாழ்வு, இது ரெண்டையும் நம்ம விட, தீபம் எண்ணெய் எரியாமல் ஒளி தராது, தவம் செய்யாமல் ஞானம் கிடையாது. மீண்டும் சிந்திக்கிறோம். தியானம், சிந்தனை, இவைதான் வாழ்க்கையினுடைய எண்ணெய். தீபம் இருளை நீக்கும், தவ வாழ்வு அறியாமை, பயம், கவலை இவற்றை
இருளை நீக்கி ஒளியை, அமைதியை கொடுக்கும். தீபம் தனக்காக அல்ல, பிறருக்காக ஒளியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு உண்மையான தவம் சுய நலத்திற்காக அல்ல, பிறருக்கு உதவுவதற்காக. ஆக தவ வாழ்வினோடு ஒவ்வொரு மனிதனுடைய ஆற்றல் அவன் பிறருக்கும் அந்த ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறான். ஒரு சாமியார்ட்ட ஒருத்தர் தவம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டாராம். இப்ப ஒரு தீபத்தை ஏற்றி இது ஒளி தருகிறது அல்லவா? ஆமா, இது தருது. இது எல்லாருக்கும் வெளிச்சம் தருது இல்லையா? ஆமா. அதுபோல ஒரு தவம் செய்யக்கூடிய ஞானம் அவருக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் வழிகாட்டும். ஒளி தீபம் இது ஆன்மீகத்துல இந்த தவத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உருவாக்கிய இந்த அமைப்புல ஒரு தீபம், அந்த லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றுவது போல இருக்கும். உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு தீபம், அதை ஏற்றுவது, அதை தூண்டி விடுவது போல இருக்கும். எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது அந்த அந்த ஒளியை தூண்டி விடுவதுதான் என்னுடைய வேலை என்று குருமார்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தொண்டாட்டி கொண்டே வந்தார்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோம். அதன் பிறகு நமக்கு சில காப்புகள் தேவையாக இருக்கிறது. அறநெறிகளை பின்பற்ற வேண்டியிருக்கிறது. அறிவிலை முழுமை பெற வேண்டியிருக்கிறது. இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவங்களாக வேதாத்திரி மகரிஷி ஆங்காங்கு நிறைய சொல்லி வந்தார். இந்த ஞான வாழ்க்கையை பற்றி, தவங்களை பற்றி இந்த உலகத்திலே அதிகமாக பேசப்பட்ட ஒரு சமயம் இந்து சமயம். உலகத்தை ஒரு வீடு என்று சொன்னோம் என்றால் அது இந்தியாவை பூஜை அறை என்று சொல்வேன் என்று ஒரு அறிஞர் சொல்றாங்க. அதனால இங்குதான் நிறைய யோகிகள், ரிஷிகள், ஞானிகள் இந்த ஞானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இந்து சமயத்துலதான் ஞானத்தை அடிப்படையிலிருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு தெல்ல தெளிவாக வழங்கினார்கள். அந்த ஞான யோகம் ஒரு உண்மையை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஞான வாழ்க்கை இந்து சமயம் அதிகமாக பேசிக்கொண்டே வந்தது. நிறைய மகான்கள் அதை பற்றி வேத காலத்திலிருந்து அனைத்துக்கும் விளக்கம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. சமீபத்தில் வந்த வள்ளலார், வேதாத்திரி மகரிஷி வரைக்கும் இதற்காக விவேகானந்தர் சொல்றார், ஒவ்வொருவரும் தெய்வீகமானவர்கள் தான். அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதை தூண்டி விடுவதுதான் நம்முடைய வேலை. அது மறைக்கப்பட்டிருக்கிறது என்று விவேகானந்தர் சொன்னார். வேதாத்திரி மகரிஷியும் அந்த ஞான வாழ்வைத்தான் அடைவதற்கு பல்வேறு வழிமுறைகளை எளிமையாக விஞ்ஞானபூர்வ விளக்கங்களோடு கூறுறாங்க. இந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொண்டால் மனம் அமைதி அடையும், மனம் ஆனந்தம் பெறும், தன்முனைப்பு நீங்க வேண்டும் என்று முதல்ல சொல்லுவாங்க. 6 தீய குணங்கள் நீங்க வேண்டும், தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த முக்தி நிலை, மோட்ச நிலை, தானே அவனாக அவனே தானாக இருக்கின்ற நிலையை உணர்ந்து மன அமைதி பெறுவது, மன நிறைவு பெறுவது. ஆகவே தீப ஒளியில் ஞான வாழ்வு தரும் கலை ஒரு தவ வாழ்வு என்றால் அந்த தீபம் போல எளிமையாக, அமைதியாக, தியாகமாய் வாழ்வதே உண்மையான தவம். இந்த நம்முள் இருக்கக்கூடிய அறியாமை இருளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும் முறையான தவ பயிற்சிகளினால். அதுவே நம்முடைய சிந்தனைக்கு ஒரு பெரிய ஒரு ஆற்றலை, அறிவை கொடுத்து கொண்டே இருக்கும். பிறருக்கும் நன்மை செய்யக்கூடிய வாழ்வை நடத்தக்கூடிய அறிவை நமக்கு கொடுக்கிறது. உள்ளத்தை ஒளிர செய்யக்கூடிய ஒரு ஞானத்தை தவம் கொடுக்கிறது. வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய ஒரு அறநெறி வாழ்க்கை முறையை தவம் கொடுக்கிறது. மேலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு பயன்படும் வகையில் ஒரு சேவை ஆற்ற நமக்கு அந்த ஞானம் பயன்படுகிறது. தீபம் எப்போதும் அமைதியாக இருந்து கொண்டு பிறருக்கும் வெளிச்சம் தருவது போல நாமும் அமைதியாக, தியாகமாய், ஞானமாய் வாழ்ந்து பிறருக்கும் நன்மை செய்யும் தவ வாழ்வை நாம் பின்பற்ற வேண்டும். மனவிளக்கலையில் இன்னொரு பாருங்க, தீப பயிற்சி என்றே ஒன்று கொடுக்கப்படுகிறது. கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி என்று ஒன்று கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் தீபகாந்தத்தை பெருக்கக்கூடிய பயிற்சி. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த தீப பயிற்சியை செய்வதால் நம் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா கலங்கங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறது. கலங்கங்கள் எல்லாம் போகுது, தூய்மை அடைகிறது ஆன்மா. அத்தகைய ஆற்றல் அந்த தீபத்துக்கு இருக்கிறது. ஜீவகாந்த ஆற்றல் கலங்கங்கள் நீங்கி தூய்மை அடையும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இன்னும் சொல்லப்போனா முகவசியம் உண்டாகிறது, ஜகவசியம் உண்டாகிறது. தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி என்ற 2 பயிற்சிகள். அதுல அந்த முகவசியம் என்பது எண்ணம், சொல், செயல் தூய்மை அடைவதனால மற்றவர்களுடைய மனதிலே ஒரு மதிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அதான் முகவசியம் என்று சொல்லும். எண்ணம் வான்காந்தத்தில் கலந்து உலகத்தின் எந்த மூலையில் இருக்கின்ற பொருள் அல்லது நபர்களோடு
கலந்து முயற்சி இல்லாமலே தானாகவே வந்து சேரும்படியான ஒரு ஈர்ப்பாற்றலை கொடுக்கும் மனதுக்கு. அந்த மனம் என்பது தூய்மை அடைந்து அந்த மனதினுடைய காந்த சக்தி நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியை பெறும். சில நேரங்களில் அந்த யோகி எண்ணாமலேயே கூட அவருக்கு வேண்டியதையெல்லாம் அந்த இறை ஆற்றல் வழங்கி கொண்டே இருக்கும். அதான் ஜெகவசியம் என்று சொல்றோம். பிறர் நோய் தீர்க்கலாம். பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தனது நோயை போக்கிக் கொள்றதுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஞான யுகத்துல வந்துட்டா உங்க நோயை நீங்களே போக்கிக்கலாம். நீங்க பிறர் நோயை போக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்க அருள் சக்தி உங்களுக்கு வழங்குவார். உடலில் ஏற்படக்கூடிய தேவையற்ற படபடப்பு, பரபரப்பு அனைத்தும் நீங்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். கர்ம நோய்கள் படிப்படியாக நீங்கும். வாழ்க்கை குறைகள் அனைத்தும் போகும். வாழ்விலே நிறைவு கிட்டும். மனிதனே தேவனாய் தெய்வமாய் திகழ்வாயே என்பார்கள். ஒரு நடமாடும் தெய்வமாகவே அந்த மனிதன் மாறிவிடுகிறான். ஒரு நடமாடும் கோயிலாகவே மாறிவிடுகிறான். மகரிஷி அவர்கள் உருவாக்கி அறிவித்த திருக்கோயில் இத்தகைய பணியை ஒரு மனிதனை மனிதனாக்கி தேவனாக்கி தெய்வமாக மாற்றுகின்ற ஒரு கலையாக இருக்கிறது. ஒரு முழுமையான ஆன்மீக பயிற்சிகளை, சிந்தனைகளை ஒரு கல்வி போல, ஒரு பாடம் போல அதை தயாரித்து நுண்ணறிவு பயிற்சிகளோடு மனத்தையும் ஆன்மீக நெறிகளையும் விஞ்ஞான விளக்கங்களோடு மனவளக்கலையில கொடுக்கப்பட்டு வருகிறது. யோகமும் இளைஞர் வல்லமையும் யோகமும் மனித மாமும் என்ற கல்வியாக கொடுக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான பேர் இதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பல்கலைக்கழகங்களிலோ நெருங்கி வந்து ஒப்பந்தம் செய்து இந்த படிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் ஜெயின் பல்கலைக்கழகத்தின் மூலமாக டிப்ளமா வகுப்புகள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு என்ற மத்திய பல்கலைக்கழகம், திருவாரூர் இயங்குகிற மத்திய பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் இயங்குகிறது. அந்த மத்திய பல்கலைக்கழகத்தை ஒப்பந்தம் செய்து இங்கே அந்த முதுகலை படிப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பிஹெச்டி வகுப்பு, நேரடியான பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி வகுப்புகள் எல்லாம் வேதாத்திரி மகரிஷி யோகா கல்லூரியில் பயிற்றுவிக்கப்படுகிறது. இது ஒரு கல்வியாக வந்துவிட்டது. இது முழு நேரம் படிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். அதில் கேள்வி கேட்டு அறிவிலே உயர்ந்து ஒரு தரமான ஒரு யோகியாக ஒரு மனிதன் உருவாக முடியும். தானும் உயர முடியும், இந்த சமூகத்தையும் மாற்ற முடியும். ஒரு பக்கம் இந்த விஞ்ஞானம் வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு சமமாக ஆன்மீகம் வேகமாக வளர வேண்டும். இந்த கல்வியில கொண்டு வந்தோம்னா தான் வேகமாக உலகமெங்கும் போகும். அதற்கு அந்த வகையில அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியுடைய மனதிலே இதை ஒரு கல்வியாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து தெய்வமே குருவாக வந்து குருவாக இருக்கக்கூடிய வேதாத்திரி மகரிஷி அவர்களே இதை கல்வியாக கொண்டு வந்து இதையெல்லாம் இதையை பரப்பினார்கள். அத்தகைய பயிற்சிகளை கற்று பயன்பெறக்கூடிய ஆன்மீக நாட்டம் உடையவர்களாக நாம் அனைவரும் இருக்கிறோம். இவைகளெல்லாம் அருட்தந்தனுடைய எண்ணம் என்று கூறி அந்த எண்ணத்தை செயல்படுத்த உலக சமுதாய சேவா சங்கத்திலே அதனுடைய தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. ஐயா அவர்கள் உள்ளிட்ட துணை தலைவர்கள், இயக்குநர்கள், பல்வேறு மண்டல பொறுப்பாளர்கள், மன்ற பொறுப்பாளர்கள், ஆன்மீக நாட்டமுடைய அனைவரும் உடல், பொருள், அறிவு அனைத்தையும் வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அடிப்படையிலே செய்ய வேண்டியது எல்லாம் இந்த அமைப்பு செய்து விட்டது. இனி மேலே கட்டடம் கட்ட வேண்டியதுதான். தொடர்ந்து இது முன்னேறி கொண்டே இருக்கிறது. இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டு இதை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த மனநலக்கலை நீங்கள் கற்று பயிற்சி செய்யும் பொழுது ஒரு குடும்பத் தலைவி, ஒரு நல்ல குடும்பத் தலைவியாக நீங்கள் சேவை செய்ய முடியும். ஒரு நல்ல மனைவி நல்ல மனைவியாக செய்ய முடியும். ஒரு நல்ல கணவர் நல்ல கணவராக சேவை செய்ய முடியும், கடமையாற்ற முடியும். ஒரு டாக்டர் நல்ல டாக்டராக கடமையாற்ற முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் துறையில சிறந்து விளங்குவதற்காக இந்த ஆன்மீகம் ஒரு மனிதன் ஒரு நல்ல மனிதனாக மாற்றம் அடைய முடியும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து இதில் கலந்து கொண்டுள்ள அத்தனை ஆன்மீக நாட்டமுடைய அனைத்து சகோதர சகோதரிகளும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ இந்த நல்ல நாளிலே இறை அருளும் இப்பூலகில் அவதரித்த அனைத்து குருமார்களும் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவருடைய ஆசையும் அனைவருக்கும் கிட்டட்டும் என்று வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்கின்றார்கள்.
கேள்வி கேட்கும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் வளம். வாழ்க வளமுடன்மா. ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பான பேச்சு. ஆனா நான் டிராவல்ல இருந்துட்டு பாதியில தான் ஜாயின் பண்ணி நல்லா கேட்டேன். எனக்கு ஆனா இந்த சந்தேகம் வந்து உங்க ஸ்பீச்சுக்கு முன்னாடியே இல்ல, ரொம்ப நாளா பலர் பேசுறத வச்சே சொல்லுவாங்க ஐயா. அதாவது பக்தி, ஞானம், முத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி உள்ளவங்க ஞானத்துக்கு வருவாங்க. அம்மா பேசுங்கம்மா, கேட்கல. ஞானம் உள்ளவங்க முத்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லி நானா இடையில கேட்க மாட்டேன். ஆனா ரெண்டாவது அந்த முத்தி நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு தெரியலையா. வாழ்க வளமுடனையா. உங்களுடைய ஸ்பீச் நான் பாதியில இருந்தையா கேட்டேன். நான் வெளியே இருந்து வந்துட்டு இருந்தேன். அதாவது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், இது ரெண்டுக்கும் சேர்ந்து சம்பந்தப்பட்டது முத்தின்னு சொல்றாங்க ஐயா. முத்தின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த ஞான மார்க்கத்துக்கும் பக்தி மார்க்கத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸே நீங்க உங்களுடைய ஸ்பீச்ல எல்லா பேராசிரியர்களை வச்சு கேட்டிருக்கோம் நம்ம மகா. ஆனா அந்த முத்திங்கிறது எதையா குறிக்கிறது? ரெண்டுக்குமே பொருந்துமா, இல்ல முத்தி அடைகிறதுக்கு பல வழிகள் வேற இருக்கா ஐயா? அது முத்தினா என்னையா? முதல்ல அதே புரியல எனக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முக்தி என்பது இறைவனை முழுமையாக அறிந்து கொண்ட நிலை. அருட்தந்தை சொல்லுவாங்க, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. இந்த வார்த்தையை எடுத்துக்குவோம். அறிவு முழுமை அது முக்தி. அறிவு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அந்த அறிவு ஒரு முழுமை அடையும் பொழுது அந்த நிலையை முக்தி என்று சொல்லப்படுகிறது. அதாவது எல்லாருமே பிறந்திருக்கிறோம், ஒரே சக்தியிலிருந்து தான் பிறந்திருக்கிறோம். அந்த இறையாற்றல் தான் எல்லாத்துக்குள்ளரையும் இருக்குது. இருந்தாலும் இந்த ஐந்தறிவு ஜீவங்கள் வரைக்கும் ஒரு அறிவோடு இருக்குது. ஆறாவது அறிவோடு கூடிய மனிதனாக வந்திருக்கிறோம். அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அவனுடைய அறிவுல முழுமை அடைய முடியும். அந்த வாய்ப்பு அந்த மனித அறிவுல இருக்குது. அந்த முழுமை அடைவது என்றால் எந்த மூலத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோமோ அந்த மூலத்தை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட நிலை. எங்கே முடிய போகுது, ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, இந்த பிரபஞ்ச பயணத்துல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய தோற்றம், நம்மளுடைய முடிவு அனைத்தும் உணர்ந்து கொண்ட நிலை. இதுக்குதான் அந்த முக்திக்காகத்தான் பிரம்மஞானம் என்ற ஒரு பயிற்சியை மகரிஷி வச்சிருக்கிறாங்க. அந்த பிரம்மஞான உணர்வு கிடைச்சதுன்னா அறிவு முழுமை அடையும். ஆகவே முக்தி என்பது பக்தியில என்ன சொல்றாங்க, இறந்த பிறகு இறைவனோடு போய் சேர்வது முக்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு வகையில சரிதான். ஆனா இறந்த பிறகு மட்டுமல்ல, வாழும் காலத்திலேயே அதை அடைய முடியும். அறிவினால் வாழும் காலத்திலே ஒருவர் அந்த உணர்வை அடைந்து விட்டால், இறை உணர்வை பெற்றுவிட்டால், தவ உணர்வை பெற்றுவிட்டால் அவருக்கும் வாழுங்காலத்திலேயே முக்தி நிலை கிடைக்கிறது, ஒரு முழுமை நிலை கிடைக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா. நன்றி அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். என் அன்பான தீபாவளி வளமுடன்மா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா கடைசியில சொன்னீங்க நடமாடும் தெய்வங்கள்ட்டு, அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அந்த டைம்ல எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு மனிதனுமே தவத்திலே உயர்ந்து தன் மனதில தூய்மை அடையும் பொழுது, இறை உணர்வு பெறும் பொழுது, ஒவ்வொரு மனிதனுமே ஒரு ஆன்மாவுல ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. ஆன்ம தூய்மை பெற்று உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. அப்படி அடைந்தவர்கள் அவர்கள் இருக்கும் இடமே ஒரு கோயிலாக மாறுகிறது. அவங்களை சுற்றி நல்ல ஒரு அலை வீசுகிறது. அவங்க நடமாடுனா ஒரு தெய்வம் நடமாடுறது போல. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தவங்க தானே குருமார்கள் எல்லாம். குரு வர்றாங்கன்னா அந்த குருவினுடைய சன்னிதானமே
இறை உணர்வுக்காக என்ற நிலையில குருவை பார்த்த மாத்தத்திலே இறைவனை பார்த்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்றால் அந்த குரு ஒரு நடமாடும் தெய்வமாகவே திகழ்கிறார். இதுதான் நம்ம எடுத்துக்கணும். கடவுள் கோயில்ல மட்டுமல்ல, ஒரு 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 சிலையிலேயே கடவுளை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது என்றால், ஒரு மனிதனுக்குள்ளார ஒரு இறைவனை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இல்லாமலா போயிடும்? அந்த மாதிரி ஒரு மனிதனே தெய்வமாக உயரக்கூடிய நிலை. அதைத்தான் மனவளக்கலை சாதித்துக் கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்கய்யா, ஜீசஸ்னால பைபிள் வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா லைனா. அது ரொம்ப கேட்கறதுக்கே அருமையா இருந்துச்சுங்க. நான் சொல்றேன். இருந்தாலும் அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னா நீங்க யோகமும் மனித மாண்பும் என்ற ஒரு குறைந்தது ஒரு டிப்ளமா வகுப்பாவது படிச்சுக்கணும். ரொம்ப அதுக்கான படிப்பு எலிஜிபிலிட்டி எல்லாம் ரொம்ப குறைவு. அதாவது எழுத படிச்சுக்க தெரிஞ்சிருந்தாவே போதும், நம்மளுடைய அமைப்புல ஒரு டிப்ளமா படிச்சுக்கலாம். அதுலதான் நிறைய அத ஆழமா தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு மகான்களும் வந்த பொழுது அவர்கள் ஒரு வாழ்க்கை நிறைய போதித்தார்கள். அவங்க போதிச்சதே ஒரு வேதமாக மாறுகிறது. இயேசு புரான் மூலமாக பைபிள் என்ற ஒரு வேதம் தோன்றியது. நபிகள் நாயகர் மூலமாக இஸ்லாம் என்ற வேதம் தோன்றியது. வியாசர் என்ற முனிவர் மூலமாக பகவத்கீதை என்ற ஞானம் தோன்றியது. இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. மகாவீரர் சமணம், புத்தர், புத்த மதம், இப்படி ஒன்றாக அந்த அந்த இறை உணர்வை பத்தி தான் பேசுனாங்க, மனித வாழ்க்கையை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அது தனித்தனியா அது ஒரு வேதமாக அது வணங்கப்பட்டு அதை படிக்கப்பட்டு வருகிறது. அதைத்தான் அதுல நான் சொன்னேன். கடைசியில நம்ம வேதாத்திரி மகரிஷி மனவளக்கலை அதை வேதாத்திரியம் அப்படின்னு ஒரு வேதமாகவும் நம்ம சொல்லலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சிறப்பான உரை நான் சாட் பாக்ஸ்லயே போட்டேன். ரொம்ப தெளிவாகவும் இருந்துச்சு. இப்பதான் ரீசெண்டா உங்க கையால நான் வந்து டிப்ளமா கோர்ஸ் சர்டிபிகேட் வாங்கினேன், வளர்மதி மயிலாப்பூர் மன்றம். எனக்கு என்னன்னா பிஹெச்டி இப்ப பண்ணோம்னா ஜெயபிரகாஷ் ஐயா வந்து 28ஆம் தேதி வர சொன்னார் அங்க திருவான்மியூர். இப்ப மகரிஷி கருத்துக்கள்ல வந்து பிஹெச்டி பண்ணோம்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா நல்ல ஒரு ஸ்கோப் ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல்ல உங்களுக்கு இந்த நல்ல ஒரு சிந்தனை வந்ததுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஆராய்ச்சி படிப்பு படிக்க வேண்டும். உங்கள் மூலமாக பல 100 பேருக்கு நல்ல சிந்தனைகள் எல்லாம் போக வேண்டும் என்று வாழ்த்தி, இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நீங்க அதுக்கான ஆர்வத்தை மட்டும் கூட்டிக்கங்க. தொடர்ந்து யோகா கல்லூரியோடு தொடர்புல இருங்க. அதற்கான அறிமுக கூட்டம் தான் வர்ற 28ஆம் தேதி. நல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆராய்ச்சி எப்படி பண்றது, அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் ஒரு அறிமுக கூட்டம் தான் 28ஆம் தேதி வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரியில் நடைபெற இருக்கிறது. அதுல வந்து கலந்துக்கங்கம்மா. மற்ற விவரங்களை நீங்க நேரில் அங்கே தெரிஞ்சுக்கலாம். சரிங்க ஐயா. இன்னொன்னு என்னன்னா, நான் பிஎஸ்சி படிச்சேன், எம்ஏ வந்து நம்ம யோகால தான் முடிச்சேன், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில 23வது வருஷம் ஆகஸ்ட். ஆனா எங்களுக்கு இன்னும் சான்றிதழ் வரல, ப்ரொவிஷனலும் இதுவும் வந்துச்சு, மார்க் ஷீட். இப்போ பிஹெச்டி படிக்கணும்னா அந்த சர்டிபிகேட் வேணுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். நிச்சயமா அது வேணுங்கம்மா. அதையும் நீங்க வந்து அங்க வரும்பொழுது நீங்க பிரின்சிபால்ட்ட சொல்லுங்க. அவர் அதற்குரிய ஏற்பாடையும் உங்களுக்கு என்ன தடைகள் இருக்குதோ அதை சரி பண்ணி உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு அவர்கிட்ட சொல்லுங்க. அவரும் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியா தான் இருக்கிறாங்க. இயக்குநர்கள்ட்ட அதை பத்தி தெரியப்படுத்துவாங்க. வாழ்க சரிங்க. நன்றி ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. வேற யாராவது அன்பர் இருக்கீங்களா கேள்வி கேட்கறதுக்கு? ஐயா தையம் தெளிகிறதுக்கு வேற யாராவது இருக்கீங்களா? குமரேஷ் நீலமேகம், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க குமரேஷ். இருந்துச்சுங்கய்யா உங்களுடைய. நல்லது, நன்றி. அதாவது என்னன்னா வந்து வேதாத்திரியம் வந்து மனவளக்கலை கொடுத்துட்டாங்க.
ஆனா இப்ப இருக்கிற பேராசிரியர்கள் தான் அதை வந்து நிறைய எடுத்து செல்றாங்க. என்னோட அந்த அறிவை வந்து கொடுத்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களை போன்ற பேராசிரியர்கள் தான். அதுக்கு ரொம்ப நன்றிகள். ஏன்னா வந்து நம்ம சிந்தனையில இருந்தா கூட வந்து அதுக்கான தெளிவு வந்து இதுல தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அப்புறம் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தோம்னா வந்து இப்போ நான் கூட ஒரு இடத்துல நிறைய இடத்துல கேள்விகள் கேட்டிருக்கேன். அப்போ நீங்க வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு ஆன்சர் கொடுத்தது தான் எல்லா இடத்துலையும் கொடுத்துருப்பீங்க. என்னன்னா அட்லீஸ்ட் வந்து அந்த கல்வி முறையில் ஏதோ ஒன்று எடுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு விளக்கம் வந்து இன்னும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் அந்த டிப்ளமா எடுத்து பண்ண நிறைய வந்து நம்மளுக்குள்ள கிடைக்குது ஆன்சரு. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் கலாவதிமாவுக்கும் ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நீங்க நல்லா தொண்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்கள் தொண்டுல வேதாத்திரை நல்லா பரவட்டும். வாழ்க வளமுடன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முத்து அப்படிங்கிறவங்க ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான பதிவுங்க ஐயா. நீங்க சொன்னது என்னன்னா, இப்ப இந்த தொழில்துறையில நம்ம இருக்கிறவங்க வந்து அதுல நம்ம பயிற்சி மூலமா மேல வரலாம்னு சொன்னீங்களா? ஆமா. கடமையிலே சிறந்து வரங்களான்னு. அது எப்படிங்க நம்ம மலர்கலை நம்ம இருக்கிறது எப்படிங்க அதுக்கு நம்ம உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அது ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்குறதுக்காகத்தானே இந்த பயிற்சிகளே. அதனால ம், ம், தொழில்துறையிலையும் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கு இந்த மனவளக்கலையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல ம், ம், நல்ல தினந்தோறும் நல்ல உடற்பயிற்சி, ம், காயகல்பம் இதெல்லாம் செஞ்சுட்டு ம், வர்றீங்க. ஆரோக்கியமா இருக்கீங்க. நாள் முழுக்க நல்ல சுறுசுறுப்போடு வேலை செய்ய போறீங்க. மனதுல ம், நல்ல சங்கல்பங்களை போட்டுக்கிட்டே வர்றீங்க. நல்ல எண்ணங்களை ம். போடுறீங்க. உங்க தொழில் சார்ந்த எண்ணங்களை ஒரு சங்கல்பமா உருவாக்கிக்கங்க. என்ன ஆ, தொழில் செய்றீங்களோ அந்த சரி. தொழிலிலே நான் இன்னும் உயர வேண்டும் ஆ, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சரி. அந்த சங்கல்பமா வச்சு நீங்க ம், தவத்துல வச்சு எண்ணத்தை போட்டு தவம் செஞ்சுக்கிட்டே வாங்க. ம், நிச்சயமாக நீங்க ம். உங்களுடைய எண்ணம் பயனளிக்கும். நீங்க இப்ப எந்த நிலையில இருக்கீங்களோ இதை விட பல மடங்கு நீங்க உயர்வீங்க தொழில்ல. அப்படி ஆ, உயர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனவளக்கலையால் ம், தொழிலில் உயர்ந்தவர்கள் நிறைய பேர், ம். ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆனா மன உங்களுடைய மன தொழில் நம்ம உடல் நலத்திலையும் நம்ம தொழில்துறையிலையும் மன வளத்திலையும் மேலே மேலே போறதுக்கு நம்ம ஆமா பயிற்சி உதவி பண்ணும். சங்கல்பம் வைக்கணும். நீங்க மனதில் என்ன எண்ணுகிறீர்களோ அந்த நிலையை ம், நிச்சயமாக நீங்க அடைவீங்க. நீங்க வேற ம், யாரும் அல்ல. உங்க இறைவனே உங்களுக்குள்ளாக இருந்து அருள் பாலிக்கிறார். அந்த உணர்வை ம். தான் இதுல நீங்க தவம் செய்ய செய்ய கூட்டிக்கிறோம். நீங்க நினைப்பது சரி, சரி. நடக்கும். ஆமா. ம், ஆனா அந்த அந்த தொழில் வந்து துன்பம் தராத ம். தொழிலா இருக்கணும். அவ்வளவுதான். ஆ, சரிங்க. நல்லது. வாழ்க வளமுடன். அதே அதே ஐயா சொல்லிருக்காரு இல்லையா? ஆக்கத்துறையில் அறிவு செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. வெரி குட். அவ்வளவுதான். ஊக்கத்துடன் உழை ஆக்கத்துறையில் அறிவை மேல். செலுத்து, ஊக்கமுடன் ம். உழை, உயர்வு ஆமா, நிச்சயம் என்பதாக ஆமா, இருந்தது. ஆமா, நிச்சயமாக நீங்க ஆமா. உயர்வு பெற வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
உம், ஐயா மேகலமா வாழ்க பேசுங்க. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். கேக்குது. சரியா கேட்கல. ஐயா நீங்க தவம் செய்வார்கள், தவம் செஞ்சா அது சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் பயம் தரும்னு சொன்னீங்களாங்க ஐயா, ஆமா. அதுதான் கேட்கணும்னு நினைச்சேங்க ஐயா. இப்ப நம்ம தவம் முடிவுல என்ன ஐயா சொல்றோம்? வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதா? கேக்குதாங்கம்மா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப வாழ்க வளமுடன். சிறப்பாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி ஐயா நீங்க சொன்னது. அதே மாதிரி மகரிஷி ஐயா கொடுத்த நம்ம பயிற்சிகள் எல்லாம் செய்கிறோம். அந்த மன நிறைவோடு அந்த டிப்ளமா படிக்க சொன்னீங்க. அதுலேயும் அதனுடைய உயர்வுகளும் நம்மளுக்கு தெரியுது. அதனுடைய உள்ள இன்னும் அது உள்ள நுணுக்கங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு அந்த டிப்ளமா படிக்குள்ள தெரியுது. இந்த அறிவானது அந்த மூலநிலை அடையக்குள்ள அந்த சன நேரத்துல நம்ம போய் அடையிறோம். மகரிஷி பயிற்சி சொல்லி கொடுத்தது நம்ம செய்யக்குள்ள அது அந்த போய் அந்த அந்த நிலையை அடைக்குள்ள நம்ம 1/2 மணி நேரமோ 20 நிமிஷமோ நம்மளுக்கு எப்படி அதை நம்ம தவ முடிவில் இருக்குமோ அந்த டைம்ல நம்மளுக்கு எந்த பக்கத்துல சவுண்டோ எதுவுமே நம்மளுக்கு எந்த இதுவும் நம்மளுக்கு தெரிய மாட்டுது, என்ன எவ்வளவு சவுண்ட் இருந்தாலும். ஆனா அந்த ரீச் ஆயிட்ட உடனே மகரிஷி ஐயா இவ்வளோ கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்காரு. ஆனா நம்மளுக்கு அதுல இறைவனுடைய உறைந்த உடனே நம்மளுக்கு அது செயலற்று போகுது. எதுவுமே நம்மளுக்கு அந்த இருட்டோட ஆகுது. அந்த இடத்த நம்ம அறிவை உயர்த்திக்கிறதுக்கோ எதுக்கோ பண்ண முடியல. ஆனா மகான் அவர்கள் இவ்வளவு பாடல்கள் இவ்வளவு இது எழுதியிருக்காரு. ஆனா நம்ம அந்த 20 நிமிஷம் திரும்பி 25 நிமிஷமும் சிலது 15 நிமிஷமும் அதே இடத்த நீடிக்க முடியுதே தவிர நம்மள அந்த இடத்த எதுவுமே நம்மள புரிஞ்சிக்க முடியல. அந்த மகான் எப்படி இந்த அளவுக்கு அதை அறிவை உயர்த்தி தன பாடல்கள் எல்லாம் எழுதியிருப்பாருங்க ஐயா. மகரிஷினுடைய வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகத்தை வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இதெல்லாம் எனக்கு கிடைத்தது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள்ல எல்லாம் வந்துடுறதில்ல. தொடர்ந்து தவத்திலே ஆழ்ந்து செல்வதன் மூலமாகவும் அறிவை ஆராய்ச்சியிலே வைத்திருப்பதன் மூலமாகவும் ஒழுக்க வாழ்க்கையை வாழ்வதன் மூலமாகவும் இறை சிந்தனையில இருப்பதன் மூலமாகவுமே கிட்டும். அதுதான் சில மகான்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நல்ல கருத்துக்களை எல்லாம் இறைவன் கொடுக்கிறார். மகரிஷி சொல்லுவாங்க, வேதத்தை யான் படித்ததில்லை, வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன், வாதத்தில் யான் கலந்து கொண்டதில்லை, வாதிப்போர் அனைவருக்கும் நானே பொருளாய் உள்ளேன், வேதித்த அண்டங்கள் உலகங்கள் உயிர்க்கெல்லாம் பிறப்பிடமாய் கருப்பொருளாய் என்னை கண்டேன், சோதிப்போர் புலனறிவால் என்னை காணார், சுயநிலையை அகத்துணர அவர் நான் ஒன்றே என்று இறைவன் சொல்வது போல மகரிஷி ஒரு பாடல் சொல்வார். மகரிஷி எதையும் பெருசா போய் படிக்கல. ஆனா அந்த இறைவுணர்வு பெற அவருக்குள்ளாக அனைத்தும் வந்தது. எங்கே படிச்சீங்க சுவாமிஜின்னா, பிரபஞ்சம் எனும் பல்கலைக்கழகத்தில் நான் படித்தேன். அந்த பிரபஞ்சமே பெரிய ஒரு ஆன்மீக புத்தகமாக இருக்கிறது. அதனால தவம் செய்யறவங்களுக்கு உள்ளுணர்வாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம மகரிஷி சொல்லுவாங்க, நான் எனினும் நீ எனினும் நிறைய அறிவில் ஒன்றே, உயிர் உணர்வில் வினைப்பதிவில் முன்பண்ணாய் உள்ளோம் என்று சொல்வார். கொஞ்சம் நீங்களும் நானும் ஒண்ணுதான். நான் கொஞ்சம் முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன், உணர்ந்துகிட்டேன். நீங்களும் அதை முயற்சி செய்யுங்க. நீங்களும் அந்த நிலையில அடைந்த பொழுது நாம் இருவரும் ஒன்றுதான், நிறைய அறிவில் ஒன்றுதான். வாழ்க வளமுடன். அதனால குருவுக்கு தான் இது சாத்தியம் அப்படின்னு நீங்க அப்படியே ரொம்ப அப்படியே உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். நீங்களும் முயற்சி செய்யுங்க, அந்த நிலையை அடைய முடியும் என்று சொல்றார் மகரிஷி.
அதனாலதான் இது ஒண்ணும் வந்து நிறைய ஆசிரியர்களை மகரிஷி உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. வாழ்க வளமுடன். இல்லை, அது வந்து மகிழ்ச்சியாகவும் அந்த மகிழ்ச்சி வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த மறுப்பண்புகள் அதை உடல்ல அகத்துணர்வாகவே ஏற்படுது. எவ்வளவு பேருக்கணுமோ உதவணும்னு அந்த குணங்கள் நிச்சயமா. அதுல நிலையில அடைஞ்ச உடனே அது மனசு ஏற்படுது. எந்த அளவுக்கு அந்த நம்மளுடைய அந்த 6 தீய குணங்களும் போயிடுது. யாருக்கும் இருந்தாலும் கம்முன்னு இருக்க முடியாது. அது எவ்வளவு தூரம் நடந்தாலும் பொறுமை காக்க முடியுது நம்மளால. ரொம்ப சிறப்பாக தான் எவ்வளோ தூரம் மகான் அளவுக்கு வந்து கொடுத்துருக்காருன்றது அது நினைக்கக்குள்ளதான் தெரியுது ஐயா. எங்களால முடிந்த அளவுக்கு எத்தனை பேர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எங்களால நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக இருந்தது வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளம். நன்று, நல்லதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக உமையாள், உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுமா, நீங்க பேசலாம். உமையாளம்மா. ஆமா, ராஜேஸ்வரி. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. உங்க சிக்னல் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது விட்டு விட்டு ஆமா, தான் அவங்க கேட்குது. ஐயா நான் சாட் பாக்ஸ்ல क्वेश्चन போட்டிருக்கேன் ஐயா. ஹவ் அம்மா உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? ஓகே, ஓகேங்கம்மா. நீங்க ஹவ் ஒன்ஸ் மெடிடேஷன் பெனிஃபிட்ஸ் சரௌண்டிங் பீப்புள் ஐயா அப்படின்னு போட்டிருக்கீங்க. அது நாம செய்யக்கூடிய தவம், நம்மை சுற்றி பரவும் எல்லாமே மனம் என்பது ஒரு காந்த அலை. அந்த அலை பரவிக்கொண்டே தான் இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் நம்மை சுற்றி பரவிக்கொண்டே இருக்கும். ஆகவே ஒருவர் ஒரு ஒரு நல்ல யோகம் செய்து தவம் செய்து அந்த நிலையில அவர் எண்ணத்தை செலுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அவரை சுற்றி அந்த எண்ணெய்கள் பரவிக்கொண்டே இருந்து சுற்றிலும் இருப்பவர்களோடு உயிரோடு கலந்து அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது வந்து மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டிற்கிடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்ற ஒரு அலை தத்துவத்தின் அடிப்படையில நல்லது செஞ்சோம்னா நல்ல மனிதர்களை சுற்றி நல்ல அலை வீசும், தீயதை செய்து கொண்டிருப்பவர்கள் தீய அலைகள் அவர்களை சுற்றி பரவும். ஆகவே தவம் செய்பவர்களுக்கு அவர்களை சுற்றி அமைதி அலை பரவிக்கொண்டே இருக்கும். அது உலகமெங்கும் பரவும், பிரபஞ்சம் முழுவதும் பரவும். அவ்வளோ பெரிய ஆற்றல் நம்மளுடைய மனதுக்கு இருக்கிறது. அதை முழுமையாக நம்பி அந்த தவத்துல நீங்க ஈடுபடுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக முத்து, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். முத்து ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சுங்கய்யா. முத்து எல்லாம் பேசிட்டாருங்கம்மா இடையில. பேசிட்டாருங்களா? ஆமா, அவரும் பேசிட்டார், செவ்வேலும் பேசிட்டார். கவிதா கோவிந்தராஜன் அவங்களும் பேசிட்டாங்க. அவ்வளவுதாங்கம்மா. சரிங்கய்யா, நிறைவு பண்ணிக்கலாங்களாயா? பண்ணிக்கலாங்கம்மா. ரொம்ப அருமையா, சிந்தனை அருமையா இருந்தது. அன்பர்கள் கேட்ட நல்ல அருமையான பதில் கொடுத்தீங்க. நல்ல ஒரு தெளிவான விளக்கம் இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுக்கும் வாழ்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க